என்ன பொறுத்தவரைக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் மை பிக்கஸ்ட் வீக்னஸ். சடனா ஒரு 2 மாசம் எல்லாமே ஹாப்பியா போகும், எல்லாமே பெர்ஃபெக்டா போகும். சடனா பார்த்தா அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், ஒரு பிட்ரேயல் ஃபீலிங் இருக்கும். அந்த பிட்ரேயல் ஃபீலிங் அப்போ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ரிக்ரெட்ஸ். இது வரைக்கும் நடந்த பிட்ரேயல் ட்ராமா எல்லாமே உள்ள வரும். ஸோ அந்த டைம்ல வந்து யாருமே வேணாம் அப்படின்னு ஒரு குவிட். ஸோ எவ்ரி திங் இஸ் குவிட்டிங் ஆன் வென் யூ குவிட். ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், கரியரா இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் குவிட்டிங். ஐ திங்க் என்ன பொறுத்தவரைக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் மை பிக்கஸ்ட் வீக்னஸ். என்ன வந்து மை பிக்கஸ்ட் ஃபியர் இஸ் லூசிங் பீப்புள் ஐ லவ். ஸோ அது வந்து அதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குவிட் பண்ணலாம். இப்போ யாருன்னா ஒருத்தவங்க பண்ணா சரி இனிமேல் நம்ம யார் மாதிரியும் இது பண்ணக்கூடாது, யார்கிட்டயும் நம்ம பாசம் வச்சுக்கூடாது, யாருமே வந்து நம்ம அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக வச்சுக்கூடாது, ஒரு அட்டாச் ஃபீலிங் இருக்கக்கூடாது, செட்டுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு ஒர்க் பிளேஸ்னாலுமே அதை பண்ணக்கூடாது, நம்மளுக்கு ஒரு லைஃப்ல இருக்கு அதை வச்சுக்கணும் அப்படிலாம் தோணும், குவிட் பண்ணணும்னு தோணும். பட் நெக்ஸ்ட் செகண்ட் if you really like somebody, if you want them to be a part of your life, you go for it because that's who you are. So அதனால அது கிவ் அப் பண்ணணும் அப்படின்றது வந்து எவ்ரி டைம் இட் ஹேப்பன்ஸ். பட் எவ்ரி டைம் there'll be some reason for you to come back to it. அந்த ரீசனை கண்டுபிடிச்சாலே போதும். அது எனக்குமே தெரியல, அதான் சொல்றேன். I'm still figuring out. ஏன்னா ஆப்வியஸ்லி இப்ப நான் பாசம் காமிச்சேன்னா நீ பாசம் காமிச்சு you're a person who gives love. You cannot change that. நீ என்னதான் பண்ணாலும் என்னதான் அடி வாங்கினாலும் you cannot change that because that's who you are. அப்ப வந்து நீ அந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி வேல்யூ பண்ற, ஒரு அதை வந்து நீ எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிற, அதை வந்து நீ ஃபிகர் அவுட் தான் பண்ணும். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் வித் ஈச் பர்சன். இட்ஸ் நாட் தட் ஒருத்தர் நடந்ததா அவ இன்னும் அதான் பண்ணுவான், இந்த பொண்ணும் அதை தான் பண்ணுவான், இந்த ஃப்ரெண்டும் அதை தான் பண்ணுவான்றது கிடையாது. யூ நெவர் நோ அதை எப்படி அந்த சிச்சுவேஷன் போகும் அப்படின்றது. ஸோ இட்ஸ் ஹவ் யூ ஹேண்டில் இட் அண்ட் ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர் அபவுட் யுவர் செல்ஃப். நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு இதான் கொடுக்கதா தெரியும் அப்படின்னு எனக்கு வந்து ஐம் கைண்ட் வாட் எவர் யூ ஆர். எனக்கு பிட்ரே ஆகும். பட் அட் சேம் டைம் இட்ஸ் நாட் தட் எனக்கு உன்னை பார்த்தா ஹேட்ரட் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யூ கேன் நெவர் ஹேட் அ பர்சன் தட் யூ ஒன்ஸ் லவ்ட். அது வந்து ஹேட்டே பண்ண முடியாது. யூ ஹேவ் ரிக்ரெட்ஸ், யூ ஹேவ் அவங்க மேல ஒரு ஆங்கர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நீ ஹேட்டே பண்ண முடியாது. அப்படி நீ ஹேட் பண்ணனா அப்படி அவளை லவ்வே பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ராங் ஒப்பீனியன். ஸோ அதுதான் ஒரு லவ் ஃபெயிலியர் நடந்து நீ செகண்ட் லவ் போனா ஸ்லட் ஷேம் பண்றது எல்லாத்துலயுமே வந்து நம்ம லைஃப்ல என்ன பண்ணாலுமே அதுக்கு ஒரு ஜட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. சின்ன வயசுல மார்க் ஷீட்ல இருந்து ஆரம்பிக்குது. எல்கேஜிக்கே 20 எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலயே வந்து யூ பீங் ஜட்ஜ்ட். நீ மார்க்ஸ் பண்ணிட்டு இவ டாப்பர், இவ பேக் பெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள குழந்தையிலேயே வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அதுவும் ஜட்ஜ்மெண்ட் தான். நீ மார்க்ஸ் அவுட் ஆஃப் மார்க்ஸ் நீ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இது பண்றதே ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ அங்கேயே ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கேயே ஒரு குழந்தைக்கு மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணா அம்மா திட்டுவாங்க, டீச்சர் திட்டுவாங்க, எல்லாருமே திட்டுவாங்க. ஸோ அங்கேருந்து அவ வந்து பயந்து ஒரு லெவலுக்கு வரா. டீனேஜ்க்கு போயிட்டு ஒருத்தர் லவ் பண்ணவோ இல்லை ஒருத்தவங்க மேல ஒரு அஃபெக்ஷன் வைக்கிறதுக்கு பயப்படுறா. ஏன்னா நான் பண்ணி சப்போஸ் ஒர்க் அவுட் ஆலனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இட்ஸ் நாட் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் எவ்ரிஒன்றது கிடையாது. உனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலையா, நெக்ஸ்ட் இதுல நீ போய் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கியோ இல்லை இன்னொருத்தவங்க உனக்கு எப்படி செட் ஆகுது, நீ முதல்ல உன்னை தெரிஞ்சுக்கணும். அதுக்கே நீ வந்து யூ ஹேவ் டு டீல் வித் a lot of people. இல்லாட்டி உனக்கே உன்னை பத்தி தெரியாது. ஒன்லி when you figure out life, நீ நிறைய பேர் எவ்வளவுக்கு நீ எக்ஸ்போஷர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உன்னை பத்தி தெரியவே ஆரம்பிக்கும். இப்போ வரைக்கும் நான் யாருன்றதே நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வரைக்கும் எனக்குமே தெரியாது நான் யாருன்ற கொஸ்டின் எனக்கே இருக்கு. நான் இதுல என்ன பண்ணுவேன், இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுவேன், வாட் ஐ ரியலி ஆம் அப்படின்றது கொஸ்டின் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்தாலே போதும், யூ கேன் லீட் அ ஹாப்பி லைஃப். இட்ஸ் அபவுட் கொஸ்டினிங் யுவர் செல்ஃப் அண்ட் ஆன்சரிங் ஃபார் யுவர் செல்ஃப். இட்ஸ் நாட் மற்றவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணணும், இந்த ஒரு கொஸ்டின் பண்ணா இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குன்றதுனால நான் வந்து அதுக்கு பயந்து இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி சார். இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ், இட்ஸ் ஓகே டு க்ரை, போத் எஸ்பெஷலி மென். ஏன்னா கேர்ள்ஸ் அழுதா கூட கேர்ள்ஸ்லாம் அழுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் வென் மென் க்ரை அது வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கும். என்னடா அழுவுற, என்னடா அதை உண்மையை அசிங்கமா பாக்குறாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஐ வுட் சே தட் இட்ஸ் ஓகே டு க்ரை, மேலோ ஃபீமேலோ ஒரு whatever gender you are, இட்ஸ் ஓகே டு க்ரை ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா இட்ஸ் எமோஷன், இட்ஸ் நாட் நத்திங் கால். அது தப்பான எமோஷன், அது பண்ணக்கூடாது, அது காமிச்சிக்கூடாது, அது வீக்னஸ், அது எதுவுமே கிடையாது. ஆனா மத்த எமோஷன்ஸ் எல்லாம் ஓவர் ரேட் பண்ணிட்டு இந்த எமோஷன் மட்டும் நீ கீழே வச்சா அது வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது எமோஷன்ஸ்க்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே டு க்ரை ஐ வுட் சே. அண்ட் செகண்ட் திங் வந்து இட்ஸ் ஓகே டு ஃபிகர் அவுட் லைஃப். இப்ப இதே கொஸ்டின் என்ன ஒரு வருஷம் முன்னாடி கேட்டிருந்தா என் ஆன்சர் வேறையா இருக்கும். நீங்க என்ன நெக்ஸ்ட் இயர் கேட்டீங்கன்னா வேறையா இருக்கும். பட் ரைட் நோ வித் தி மைண்ட் செட் ரைட் நோ நான் அதான் சொல்லுவேன். இட்ஸ் ஓகே டு ஃபிகர் அவுட் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். நீ எதையுமே வந்து இதுதான் பண்ணணும் ஒரு ரூல் புக்கை நீ ஃபாலோ பண்ணாம உனக்கு என்ன தோணுதோ, மனசு என்ன சொல்லுதோ அது நீ பண்ணாலே வந்து அது உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. அவ்வளோ யூ ஹாப்பி, தென் நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் அது. அண்ட் தேர்ட் வந்து இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ்.
இட்ஸ் ஓகே. அது வந்து நீ கரெக்டா தான் இருக்கணும், கரெக்டா தான் பண்ணணும், உனக்கு ஃபெயிலியரே இருக்கக்கூடாது, லவ் ஃபெயிலியரே இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. சும்மா லவ் ஃபெயிலியர் வந்தாலே இங்க அதுதான் சொல்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறாங்க டு ஈவன் டு அண்டர்கோ ஃபெயிலியர். எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணாதான் அது கற்றுப்போனாலாம் ஃபர்ஸ்டே சொன்னேன், யூ இவால்வ் ஒன்லி வென் யூ சஃபர் அப்படின்னு சொன்னேன். ஸோ உனக்கு நீ எப்போ லோவஸ்ட்டு போறியோ அப்போ தான் உன்னோட பிக்கஸ்ட் லெசனே கிடைக்கும்ன்றது தான் என்னோட ஃபீல்.